ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். இன்னைக்கு டேட் பார்த்தோன்னா 21ங்க. இன்னைக்கு சண்டேங்க. நம்ம வந்து போர்ட்டல் ஆப் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா சின்ன சவாரியாக பார்த்து நம்ம எடுக்கலான்ட்டு ஒரு 300 இல்லை 400 ஒரு 500 அதிகபட்சம் பார்த்து எடுத்துட்டு ஒரே சவாரியை மட்டும் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாமே, நம்மளுக்கு ஒரு செலவுக்கு ஒன்று யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சவாரியை வந்து ஆன் பண்ணாங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரே ஒரு சவாரி ஒன்று அடிச்சதுங்க. சின்ன சவாரியாக தான் அடிச்சது. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா வசந்த நகர் ஆவடி போட்டிருக்காங்க. ட்ராப்பும் நம்மளுக்கு வந்து ஆவடி தாங்க. அமௌண்ட் பார்த்தோன்னா 496 ரூபாங்க. அமௌண்ட் தாங்க. ஐ டிமாண்ட் போட்டிருக்காங்க. சண்டே பெரும்பாலும் நம்மளுக்கு எல்லா ட்ரிப்புக்கும் வந்து 100 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். பண்டிகை டைம்னால நம்மளுக்கு வந்து ஐ டிமாண்ட் போட்டிருக்காங்க. என்னடா இப்போ எதுவும் நம்மளுக்கு பண்டிகை டைம் எதுவுமே இல்லையே, இப்போ என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. வர மாதம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பண்டிகை டைம் தாங்க. அதனால அந்த தீபாவளி அந்த கவர்மெண்ட் ஹாலிடே இதெல்லாம் வரனால தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு போர்ட்டலோட ஸ்க்ரீனில் வந்து எனக்கு ஷோ ஆனது நான் உங்கள்கிட்ட படித்து காட்டியிருந்தேன். பண்டிகை டைம் காலத்தினால மட்டும்தான் வந்து சவாரியோட தொகை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்கன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து படித்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எப்படியோ ஒன்றுங்க, நம்மளுக்கு சவாரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக தாங்க இருக்கும். அதனால் இந்த சவாரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணி எடுத்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போயாச்சு. அங்கே போய் பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து ஷீட் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஷீட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 15 அடி நீட்டுங்க. கஸ்டமர்கிட்ட நான் என்ன தெளிவாக சொன்னேன்னு பார்த்தோன்னா 7 ஃபீட் வண்டிக்கு தான் சார் இந்த ரேட்டு அப்படின்னேன். அப்போ என்னப்பா பண்ணணுன்னாங்க, சார் எக்ஸ்ட்ரா வந்து 200 சார்ஜ் ஆகும் சார் அப்படின்னா. என்ன நீங்கள் போட்டிருக்க பார்த்தோன்னா 15 அடி நீட்டு வருது சார். அப்போ நீங்கள் பெரிய வண்டி போட்டிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் சார் வரும்னு எடுத்து கஸ்டமர்கிட்ட சொன்னேன். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கொஞ்சம் ஜாமா தான்ப்பா அப்படின்னாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் ஜாமா கூட இருக்கட்டும் சார், இங்கே ஆன்லைன் வண்டிக்கு இந்த ப்ரைஸ் தான் சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால 200 சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த சவாரிக்குள்ள அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னா. சரி, கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமருக்கு நம்மளும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்லாம் கிடையாது, நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாச்சு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் போய் நம்ம இறக்கியாச்சு. கஸ்டமரோட க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா பில் எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. நம்மளுக்கு என்ன அமௌண்ட் நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 496 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட நான் கேட்ட அமௌண்ட் பார்த்தோன்னா 700 கேட்டோம். கஸ்டமர் வந்து ஹாப்பியாக தான் கொடுத்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட்டாக கஸ்டமர்கிட்ட நான் சொன்னேன், எங்கள் சூழ்நிலை இந்த மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. நம்மளோட உரிமைங்க, எந்த இடத்துல நம்ம கேட்கணுமோ கண்டிப்பாக கேட்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. ஏன்னா போர்ட்டலோட அமௌண்ட் படி பார்த்தோன்னா 500 வந்துன்னா கமிஷன் போனால் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். இன்னைக்கு அமௌண்ட் நல்ல அமௌண்ட் தாங்க. மற்ற டைமுக்கு இந்த சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 270 ரூபா 280 ரூபா தாங்க இந்த சவாரிக்கு வந்திருக்கும். இன்னைக்கு டேயோட அமௌண்ட் வந்து இது வந்து நல்ல அமௌண்ட்டாக தாங்க போட்டிருக்காங்க. இந்த மாதம்லாம் பண்டிகை காலனால நம்மளுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டாக தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சண்டே எப்பவுமே வண்டி ஓட்ட மாட்டீங்களா, ஏன் இன்னைக்கு வந்து ஓட்டியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எதனால் இன்னைக்கு நம்ம வந்து சண்டே வண்டி ஓட்டியிருக்கோன்னா, நம்ம வந்து இந்த வாரத்தில் 4 நாள் 5 நாள் வந்து நம்ம லீவ் போட்டாச்சு, வண்டி சரியாக ஓட்டலை. அதனால அந்த வாரத்துக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக ஆக மாட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் ப்ரைம் பார்ட்னர்னா என்னன்னு தெரியாதுலங்க. ப்ரைம் பார்ட்னர் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகும்னா நம்மளோட ஸ்கோர் வந்து நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 65 இருக்கணும். லாகின் ஹவர்ஸ் வந்து 30 மணி நேரம் நம்ம லாகின் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க இந்த ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் மொட்டையாக ப்ரைம் பார்ட்னர் சொன்னனால தெரியாதனால நான் கிளியராக விளக்கத்தோடு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. நம்மளுக்கு ஒரு சவாரி ஒன்று உள்ளே வரும்போது 10 நொடி ஓடும். அந்த 10 நொடியில் நம்ம வந்து அந்த சவாரி வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் அந்த ப்ரைம் பார்ட்னராக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த சவாரி வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடலாங்க. அவங்க வந்து அந்த சவாரியை வந்து அக்செப்ட் பண்ணலான்னா மட்டும்தான் எனக்கு அந்த சவாரி வந்து அக்செப்ட் பண்ண முடியுங்க. இந்த ப்ரைம் பார்ட்னரை வந்து நான் அடுத்த வாரத்துக்கு மிஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சனால தான் நான் இன்னைக்கு சண்டே வந்து வண்டி ஓட்டியிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபா நம்ம அக்செப்ட் பண்ணி ஓட்டிட்டு நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகுமேன்னு தாங்க நான் வந்து இந்த சவாரி வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்குள்ள செலவுக்கு நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குமா, நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குமா இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள். எல்லா டிரைவருக்கும் அப்படிதாங்க. அன்னைக்குள்ள நாளுக்கு நம்ம ஒரு சம்பாத்தியம் பண்ணனா அந்த டே வந்து நம்மளுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நம்ம நினச்ச மாதிரியே சின்ன சவாரிங்க, ஒரே ஒரு சவாரி நம்ம எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம சவாரி ஓட்ட மாட்டோங்க. வந்த அந்த ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு போதுங்க. நம்ம வீட்டு செலவுக்கு இது யூஸ் ஆயிரும். நம்ம இப்போ வந்து ஆஃப்லைன் போட்டு வீட்டு திசையாக மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. இங்கேருந்து நம்ம வீடு பார்த்தோன்னா வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க. ஒன்று டீசல் ஒன்று அந்த அளவுக்கு செலவாயிருக்காது. இன்னைக்கு டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தாங்க நம்ம வண்டி ஓடி இருக்கோம். இந்த சின்ன சவாரி நம்மளுக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்துச்சுங்க. பார்த்தீங்களாங்க, ஒரு டாடா ஏசி நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்மளுக்கு வந்து காசை சம்பாத்தி பண்ணி கொடுக்குங்க. இதுவே நம்ம வந்து ஒரு கம்பெனியில் நம்ம வந்து வேலை செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து சண்டே லீவு அன்னைக்கு டே வந்து நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பட் வந்து அதில் வந்து மந்த்லி சேலரி மட்டும்
மட்டும் தான் வரும். நம்ம வந்து ஒரு பட்ஜெட்ட போட்டு நம்ம வாழுவோம். இதுவே நம்ம டாடா ஏசி வச்சிருந்தோம்னா, நம்ம வந்து என்ன பிசினஸ் வேணா பண்ணலாங்க. ஏன்னா டிஃபன் கடை போடலாம், பிரியாணி கடை போடலாம், காய்கறி கடை போடலாம், நெறைய பிசினஸ் பண்ணலாங்க. இந்த டாடா ஏசி வண்டிய வந்து நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு நல்லபடியா யூஸ் ஆகுங்க. ஒரு சில பேர்லாம் என்னோட கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, போர்ட்டல் வண்டிக்கு வந்து நீங்க விளம்பரம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. நான் விளம்பரம் கண்டிப்பா பண்ணலங்க. என்னோட லைஃப்ல நான் நடக்கிறது தான் ப்ரோ நான் வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கு நான் சம்பாரிச்ச மாரி நீங்களும் அதுல ஒரு நாள் சம்பாரிப்பீங்கல்ல. அதனால தான். ஏன்னா கம்பெனி பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து கை குடுக்காது. நம்மளோட ஓன் பிசினஸ் தான் நம்மளுக்கு வந்து கை குடுக்கும். இல்லன்னு சொல்ல, இன்னைக்கு நம்மளுக்கு போர்ட்டல் இல்லன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு நம்ம வந்து வேற பிசினஸ் பண்ணிட்டு போயிரலாம். கண்டிப்பா இந்த டாடா ஏசி நமக்கு எல்லா பக்கம் நம்மளுக்கு பலன் அளிக்குங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். ஓகேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா. பாய் பாய்.